நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இப்போ நான் என்ன பண்ண போகிறேன், நான் க்ரீன் டீ போட போகிறேன். சரிங்களா? ஆல்ரெடி ஒரு கப் ஊற்றிட்டேன். இப்போ இன்னும் கொஞ்சம் ஊற்றுறேன். ஏன்னா கொஞ்சம் கொதித்து சுண்டி வரணும் இல்லையா, அதுக்காக. இங்கே பாருங்கள், இது வந்து துளசி எடுத்து க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் நான். இவ்வளோ போடலாம், தப்பில்லை. இது வந்துட்டு நல்லா கொதிக்கணும். தண்ணி நல்லா கொதித்து வரும்பொழுது துளசி இலையை போட்டு நல்லா அந்த 1.5 கப் தண்ணி 3/4 கப் வர்ற அளவுக்கு, அப்போ தான் அதோடைய நமக்கு சாரமெல்லாம் இறங்கும் இல்லையா. ஸோ க்ரீன் டீக்கு இதுதான் க்ரீன் டீ. நம்ம கடையில் பேக் வாங்கி போடுறது அது நல்லது இல்லைன்னு சொல்கிறாங்க டாக்டர்ஸ். கேன்சர் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. நார்மலாகவே நான் அதை யூஸ் பண்ணுறதில்ல, ரேர். ஃபஸ்ட்டெல்லாம் எடுத்துக்கிட்டு இருந்தேன், அதுக்கப்புறம் நான் அதை எடுக்கிறதில்ல, ஸ்டாப் பண்ணிட்டேன். இந்த மாதிரி இயற்கையாகவே துளசி எடுத்துக்கிட்டு வந்து அதிலே நான் ஒரு க்ரீன் டீ காலையில் போட்டுப்பேன். தண்ணி நல்லா கொதிக்குது, துளசி இலையை போட்டாச்சு. இதில் வந்து நம்ம தேன் கலந்து குடிச்சிக்கலாம், நாட்டு சர்க்கரையும் போட்டுக்கலாம். அதனால் ஸ்வீட்டு கொஞ்சம் இருந்தால் நல்லா தான் இருக்கும். சில பேர் ஸ்வீட் பிடிக்கலன்னா அப்படியே கூட குடிச்சிக்கலாம். உண்மையாக சொல்லணுன்னா குடும்ப பெண்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் க்ரீன் டீ எப்படி போடுறதுன்னு துளசியில். பட் நிறையா பேச்சுலர்ஸ் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தெரியாது இல்லையா. ஸோ அவங்களுக்கான வீடியோ தான் இது. அவங்களுக்கு தெரியலனா என்னோடய வீடியோ பார்த்து கற்றுக்கோங்க. உங்கள் வீட்டிலே துளசி இருந்ததுன்னா ஃப்ரெஷ்ஷாக எடுத்து அதை நல்லா வாஷ் பண்ணி நல்லா கழுவிட்டு அதுக்கப்புறம் போட்டு நல்லா இப்போ நிறம் மாறும், அப்படியே க்ரீனாக வரும் அது. ஸோ க்ரீன் டீன்ற பேருக்கு ஏற்ற மாதிரி நல்லா நிறம் மாறி வரும். ரொம்ப நல்லா இருக்கும் வாசனை, அந்த டேஸ்ட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும். துளசி நிறையா பறித்து சாப்பிடுவேன் நான். ஸோ நீங்களும் உங்கள் வீட்டில் துளசி இருந்தால் இந்த மாதிரி இயற்கையாக எடுத்து போட்டு இந்த மாதிரி கஷாயம் வச்சு குடிங்கோ, உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஓகேவா? இப்போ நான் வந்து என்கிட்ட தேன் இல்லை, வீட்டில் தீர்ந்து போச்சு, அதனால் கொஞ்சமாக சுகர் போட்டிருக்கேன். ஸோ எனக்கு சுகர் தான் போட்டு குடிக்க போகிறேன். இப்போ பார்த்திங்களா, நல்லா சுண்டி க்ரீன் கலராக வந்திருக்கு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வடிகட்டிக்கலாம். அவ்வளோதான். பார்த்தீங்களா, 1.5 கப் தண்ணி வச்சேன், அது நல்லா சுண்டி 3/4 கப் வந்துச்சு. எப்படி கலர்ஃபுல்லாக இருக்கா? இப்போ நான் க்ரீன் டீ குடிக்க போகிறேன். ஸோ நீங்களும் இந்த மாதிரி க்ரீன் டீ பண்ணி, துளசியில் க்ரீன் டீ பண்ணி குடிங்க, உடம்புக்கு ரொம்ப நல்லது. கோல்டு பிரதேசத்தில் சளி பிடிக்கிற இடத்துலலாம் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப நல்லது. ஆனால் துளசி கிடைக்குமான்னு தான் எனக்கு தெரியல. கிடைச்சா எடுத்து பறித்து ஒரு கவரில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க. ஸோ தினமும் கொஞ்சம் இலை எடுத்து அதை போட்டு காய்ச்சி குடிங்க. ஓகேவா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து இப்போ க்ரீன் டீ குடிக்க போகிறேன். பாய்.